வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு vlogல வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகிறோம். இந்த வாட்டி நான் ஆர்டிஸ்ட் இல்லை, நான் தான் மாடல். கண்ணன் சாரோட கிளாஸில் என்னோட படித்தவங்களுக்கு வந்து ஷூட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி எப்பயுமே ஃபோட்டோ ஷூட்னா ரொம்ப செலவாகும். ஸோ அதனால் மாற்றி மாற்றி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள், முடிஞ்ச அளவுக்கு செலவு குறைக்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கு அந்த vlog தான் பார்க்க போகிறோம், எப்படி போகுது அப்படின்றது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், நீங்கள் பரிச்சு கோட் பண்ணி பாருங்கள். ஸோ without further delay, let's get into the video. It was reckless in the old days. நம்ம எல்லாருக்குமே வந்து வின்டர் சீசன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி சில்லுன்னு செம கோசியாக இருக்கும். பட் இந்த டைம்ல தான் நம்மளோட ஸ்கின் செம்ம ட்ரையாக இருக்கும். ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் டைம் ஆயுகாவோட ஃபேஸ் ஆயில்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு. இந்த ஃபேஸ் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதும் இல்லாமல் இந்த மாய்ஸ்சரை வந்து ஹோல்ட் பண்ணி லாங் பீரியடுக்கு வந்து வச்சுக்குது. ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்குது. ஆயுகாலேருந்து இந்த கும்குமாடி ஃபேஸ் ஆயில் இது நம்ம ஸ்கின்னை நல்லா ரேடியண்டாகவும் மாய்ஸ்சரைஸ்டாகவும் வச்சுக்கும். இதுல உங்களுக்கு சாஃப்ரான், அது மட்டும் இல்லாம லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருக்கு. சாஃப்ரான் வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி சன் டேமேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன்னா நல்லா ரெடியூஸ் பண்ணி ஈவன் டோன் ஆகும். அண்ட் லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாம ரிங்கிள் ஃப்ரீயா பிளம்பா வந்து ஸ்கின்னை பாத்துக்கும். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ஆயில், நம்ம ஸ்கின்ல வந்து ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். போஸையும் வந்து கிளாக் பண்ணாது. அது மட்டும் இல்லாம இது எல்லா ஸ்கின் டைப்பையும் யூஸ் பண்ணலாம். இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்களோட கிளீன் ட்ரை ஃபேஸ்ல ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நம்ம கையில எடுத்துட்டு கையில வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க சொல்றாங்க. அப்பதான் வந்து இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுமா. இது வந்து அந்த பேக்கேஜிங்லயே வந்து கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்றது மாதிரி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்ல வந்து எப்பயும் அப்ளை பண்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இதை நம்ம வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணா பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஆயுகா பாத்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதா பேஸ்ட் பிராண்ட் தான். பழைய காலத்துல யூஸ் பண்ண அந்த ஸ்கின் கேர் ரெசிபிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து மாடர்ன் ஸ்கின் கேருக்கு ஏத்த மாதிரி ஃபார்முலேட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆயுகா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டாக்ஸின் ஃப்ரீ அப்படின்னு மேட் சேஃப் வந்து சர்டிஃபை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குரல்டி ஃப்ரீ அப்படின்னு பீட்டாவும் சர்டிஃபை பண்ணிருக்காங்க. ஆயுகாவோட பிராண்ட்ல எல்லா ப்ராடக்ட்டும் பாத்தீங்கன்னா அவங்களோட இன்கிரீடியன்ஸோட கான்சென்ட்ரேஷன் லெவல் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து டைரக்டா டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆயுகாவோட ப்ராடக்ட்ஸ் நீங்க ஆயுகாவோட டைரக்ட் வெப்சைட்ல வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம நைக்கா, அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்லயும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா என்கிட்ட ஒரு கூப்பன் கோட் இருக்கு. Mable 20 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நான் மேக்கப் எதுவுமே போட தேவையில்ல. டைம் வந்து 12:30 ஆயிடுச்சு. நான் இப்போ இறங்கணும். இந்த ஷர்ட் தான் போட்டிருக்கேன். நான் வந்து அங்கே போய் உங்களை பார்க்குறேன். எப்பயும் போல் ஆட்டோவில் கிளம்பியாச்சு. ஷூட் வந்து அரங்கா ஸ்டுடியோவில். ஸோ நான் வந்து அம்மா கூட தான் போயிருந்தேன். அவங்க தான் கூட வந்து விலாக் எடுக்கிறதுக்கெலாம் வந்திருந்தாங்க. அன்றைக்கி ஷூட் வந்து நூனில் பிளான் பண்ணது. மதியம் போல், ரொம்ப காலையிலனா ஏர்லியாக எழுந்திரிக்கணும், ஈவினிங்னா நைட் லேட் ஆகிடும், அதனால் மதியம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி போனது. ஆனால் பயங்கர வெயில் அன்றைக்கி. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூடியோ வரும்போது தொலைஞ்சாச்சு. மேலெலாம் போய் சுற்றிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது போனேன். அங்கே போனோடனே என் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் போய் சுற்றிக்கிட்டே இருந்தோமே கிடைக்காம அப்படின்ட்டு. அங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் போகணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அது வந்து ஹிஸ்ட்ரியில் தான் எழுதணும். அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் ஃபஸ்ட்டு வந்துட்டார். மனிஷ் தான் அன்றைக்கும் வந்து ஷூட்டுக்கு எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் நான் போயிட்டேன். அடுத்து தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துருந்தாங்க. அவங்க வந்து அன்றைக்கி ஆக்சுவலி அவங்களுக்கும் ஒர்க் இருந்தது. நடுவில் வந்து ஷூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ண ஷூட் தான். அவங்க வந்தோடனே லேட் ஆகிடுச்சு, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, சாப்பிட்டுட்டு தான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம், நான் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க பிரியாணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அம்மா வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹேர் மட்டும் செக்ஷனிங் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க வந்து இது பேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் கொஞ்ச நாள் மீட் பண்ணலை நடுவில். அதனால் வந்து அது வரைக்கும் என்னாச்சு ஏதாச்சு, திருப்பி வந்து கிளாஸில் என்னென்ன காமெடியாக நடந்தது அதெல்லாம் சொல்லி அப்படியே கேட்சப் மாதிரி, இல்லைனா வந்து மலரும் நினைவுகள் எல்லாத்தையும் பேசிட்டு கலாய்ச்சிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தது. அண்ட் அவங்க வந்து ஷூட் வந்து ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸு வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் வந்து போடணும், இதுதான் லுக்கு, இது பிளான் பண்ணியாச்சு, இதுக்கு ஏற்ற மாதிரி மற்ற மேக்கப்பு ஹேர் அதெல்லாம் பண்ணிக்கலாம், பட் இதுதான் காஸ்டியூம் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் செமி லெஹெங்கா மாதிரி சொல்லலாம். அந்த ஷால்லாம் இல்லாமல் ஸ்னேகனோட ஒய்ஃப் அவங்களுக்கு கனிகாவுக்கு வந்து டிசைன் பண்ண ட்ரெஸ் அது. அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அது அந்தளவுக்கு இது எப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்கே, எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அவுட்கம் ரொம்ப ரொம்ப வேறு லெவலாக இருந்தது. அது வேறு மாதிரி ஒரு தீம்க்கே போயிடுச்சு அது.
அரேபியன் பிரின்சஸ் மாரி ஆயிடுச்சு. அதுக்கு நான் வந்து இளவரசி அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. அதுக்காக நான் வந்து சொல்லல. பட் அந்த லுக் வந்து அப்படிதான் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கே வந்து ஃபுல்லா அப்படியே ஐ ஃபெல்ட் லைக் எ பிரின்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இட் வாஸ் ஸோ நைஸ். அண்ட் நாங்களும் மேக்கப் கிளாஸ்லாம் வந்து ஒண்ணா போனதுனால நான் வேணும்னே அவங்கள வந்து கலாய்ச்சிட்டு இருந்தேன். "ஆஷா இதுவா போடுறீங்க? ஆஷா இந்த கலரா? ஆஷா இதுதான் அடுத்த ஸ்டெப்பா?" அந்த மாரி சும்மா வந்து அவங்கள நோண்டிக்கிட்டே இருந்தேன். அதுதான் வந்து என் வேலை. சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கிறது. அவங்களும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களும் நல்லா ஜாலியா பேசிட்டு இதுவா தான் இருப்பாங்க. பட் ஆனா சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணதுனால கொஞ்சம் டைம் டிலே. பட் ஆனாலும் அவங்க வந்து மேக்கப்லாம் ரொம்ப வேகமா போட்டுட்டாங்க. எங்க அம்மாவும் அவங்கள மீட் பண்ணது லாஸ்ட்டா ஹரிணி கூட ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம் எங்களோட சேர்ந்து. ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்டு. அப்பதான் அம்மா வந்து மீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலன்னு நெனைக்கிறேன் நடுவுல. அதனால எங்க அம்மா கூடயும் கலாய்ச்சு பேசி, எங்க அம்மாவும் கதை பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே டைம் போறதே தெரியல. அடுத்து மேக்கப் ஒரு 90% முடிஞ்சிருச்சு. இன்னும் லிப்ஸ்டிக் அந்த மாரி இத தான் பெண்டிங் இருந்தது. அதனால ஹேர் ப்ரெப்பிங்க்கு போயாச்சு. ஃபுல்லா கிரிம்பிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஓப்பன் கர்ல்ஸ் வேணும் அப்டின்ட்டு சொல்ட்டாங்க. அண்டு டிக்கா வந்து இந்த மாரி ஆலியா பட்டோட டிக்கா இருக்கு இல்லையா? அந்த ஃப்ரண்ட்ல வர மாரி, அந்த மாரி தான் வேணும் அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்ப தான் ரீசென்ட்டா Amazonல ஒண்ணு வாங்கியிருந்தேன். அதனால நான் அதையும் எடுத்துட்டு போனேன். கொஞ்சம் இயரிங்ஸும் அதுக்கேத்த மாரி கொஞ்சம் 2, 3 எடுத்துட்டு போயிருந்தேன். செட்டு அதெல்லாம். அவங்களும் ஜுவல்ஸ் ரென்ட்டுக்கு எடுத்தாங்க. பட் கடைசில நான் எடுத்துட்டு போனதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு அதுவே யூஸ் பண்ணாங்க. அந்த டிக்காக்கு ஏத்த மாரி பார்ட்டிஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் செக்ஷனிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருந்தது. இது மட்டும் தான் மெயினா உங்களுக்கு ஹேர் ஸ்டைல்ல தெரியும். அந்த நெத்தி சுட்டி எல்லார் கண்ணும் அங்க தான் போகும். அதனால அதுலயும் மிஸ்டேக் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா தெரியும் அப்டின்றனால அவங்க பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த டிக்கா வச்சுட்டு எப்படி ஹேர ஃபைனலைஸ் பண்றது அப்படின்னு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் மாத்தும்போது எதுவும் கலைஞ்சிற போது அப்படின்ட்டு. பண்ணிட்டு வந்து டிக்காவ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ வைக்கும்போது தான் தெரியுது, ஓகே லுக் வந்து இப்பதான் ஃபுல்லா எப்படி வருது அப்படின்றது வந்து தெரிஞ்சுச்சு. கம்மலும் வந்து மாத்தி மாத்தி பார்த்தோம். கடைசியில வந்து திருப்பி Amazonல வாங்குன ஒரு இயரிங்கே வந்து போட்டாச்சு. அந்த இயரிங்கும் டிக்காவோட வரும். ஒரு குட்டி செட்டு மாதிரி. அது வந்து நான் யூஸ் பண்ணவே இல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு போயிருந்தேன். கரெக்ட்டா செட் ஆயிடுச்சு. அதுவே யூஸ் பண்ணிட்டோம். லிப்ஸ் வந்து கிளாஸியா இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதே மாரியே வச்சுட்டாங்க. அடுத்து ஃபுல்லா லுக் முடிஞ்சிருச்சு. ஃபோட்டோ எடுக்க போயாச்சு. எனக்கு சுத்தமா போஸ்லாம் குடுக்க வராது. ஐ மீன் சும்மா நம்ம வீட்ல எடுப்போம் இல்லையா? அவ்வளோதான். அதுக்கு மேல நம்மளுக்கு வராது. பட் ஆனா அந்த ஷூட்ல வந்து எல்லாருமே சுத்தி தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. நல்லா பேசி பழகுனவங்களா இருந்தாங்க அப்படின்றனால, ஐ ஃபெல்ட் மோர் கம்ஃபர்டபுள். அண்ட் அதனால கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா நெறைய போஸ் குடுக்குறது அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரையல் ஷாட்ஸ் மாரி போகும். ஸ்கின் டோன் செக் பண்றது, கலர் டோன்லாம் ஒழுங்கா இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கடுத்து வந்து இஷ்டத்துக்கு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அங்க வந்து உங்களுக்கு ஸ்டூடியோல நல்லா சத்தமா பாட்டு ஓடிட்டுருக்கும். ஸோ, அந்த பாட்டு வைப்லயே வந்து அப்படியே நல்லா போஸ் குடுத்துட்டா கூட வந்துரும். இந்த ஸ்டோரியில வந்து நான் Instagramல போடும்போது, பிரின்சஸ் ஜாஸ்மின் மாரி இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ, அந்த வைப்ல இருக்கனால கரெக்ட்டா அவங்களும் ஃபோட்டோகிராஃபரும் அந்த பின்னாடி அந்த விளக்குலாம் எடுத்து வைக்க சொன்னாரு. அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டால ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டார்க் பேக்ட்ராப்ல தான் எடுத்தது. நார்மல் போஸு, க்ளோஸ் அப் ஷாட்டு, போர்ட்ரெய்ட், லேண்ட்ஸ்கேப் எல்லா இதுவும் எடுத்தாச்சு. வளைச்சு ஃபுல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு ஓகே போதும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எடுத்துட்டேன். இதுல இன்னொன்னு என்னன்னா, ஃப்ரண்ட்ல வந்து யாரெல்லாம் நிக்கிறாங்க அப்படின்றதே வந்து கண்ணுக்கு தெரியாது. நான் ஐ திங்க் நான் போன ஷூட்லயே வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம ஃபேஸ்ல தான் அந்த லைட் அடிக்கும் இல்லையா? அதனால அப்போ வந்து எதிர்க்க யார் இருக்காங்க அப்படின்றது தெரியாது. ஸ்டுடியோல ஃபுல்லா லைட் இந்த மாரி தான் டிம்மா இருக்கும். ஃபோட்டோ எடுக்கும்போது. ஸோ, அதனால வந்து எனக்கு ஃப்ரண்ட்ல யார் நிக்கிறாங்க? என்ன சொல்ல வராங்க? ஒண்ணுமே எனக்கு கண்ணு தெரியலன்னா காதும் கேட்காத மாரி ஆயிடும். அதனால அப்படியே வேன்னு அப்படியே தடவி தடவி ஒண்ணொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. பட் ஆனா நம்மலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்ற மாரி. மனிஷ் பத்தி நான் நெறைய ஃபோட்டோ ஷூட் வீடியோஸ்ல நான் வந்து சொல்லியிருப்பேன். அவரோட ஃபோட்டோஸ்லாம் வந்து டச்சே பண்ண வேண்டாம். எந்த இது எடிட்டிங் அந்த மாரி.
அவர் எடுத்து குடுக்குறதே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஓகே இது போதும்டா, இது அப்படியே போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு அந்த பயமே இல்ல. சூப்பரா எடுத்திருந்தாரு. எனக்கு வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்தா எனக்கு அவ்வளோவா வந்து எனக்கு ஒரு மாரி நல்லா இருக்கேனா, நல்லா இல்லையா அப்படின்ற மாரி யோசனையாவே இருக்கும். பட் அன்னைக்கு இட் வாஸ் வெரி நைஸ். எல்லாமே டாப் டூ பாட்டம் எல்லாமே வந்து ஒரு தீம்க்கு ஏத்த மாரி மெர்ஜ் ஆயி ஃபிட் ஆயிருந்தது. ஆல்மோஸ்ட் என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச போஸ் எல்லாத்தையும் குடுத்து முடிச்சாச்சு. குடுத்து முடிச்சுட்டு 6:00 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே முடிச்சுக்கலாமா அப்படின்ட்டு ராப் அப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்டயும் வந்து ஓகேவா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? உங்களுக்கு தேவையான ஷாட்ஸ் எல்லாமே இருக்கா? மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்குமே வந்து க்ளோஸ் அப் ஷாட் தான் வந்து தேவைப்படும். ஸோ அதெல்லாம் ஓகேவா அப்படின்ட்டு அவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு ரீல்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்து குடுங்க. சும்மா போஸ்ட் பண்றதுக்கு அப்படின்ட்டு. அதனால சும்மா சுத்தி ஸ்லோ மோஷன்ல பார்க்கறது, கியூட்டா பார்க்கறது அதெல்லாம் பண்ணியிருந்தேன். இந்த ரீல்ஸ் கூட இப்பதான் வந்து நான் இன்ஸ்டாலயும் போட்டிருந்தேன். அதுவும் வந்து காமெடியா தான் இருக்கும். நம்ம என்னைக்கு ஒழுங்கா போட்டிருக்கோம். இந்த கூத்தெல்லாம் நடக்கும்போது மனிஷ் பார்த்துட்டு இந்த பேக்ரவுண்ட்ல இந்த இது இன்னும் நல்லா போதே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேலஸோட வைப் கொடுக்குது அப்படின்ட்டு இந்த இதுலயும் எடுத்தாரு. இந்த ஃபோட்டோஸ் நான் இன்னும் அப்லோட் பண்ணல. பட் ஆனால் இதுவும் சூப்பராக வந்தது. நான் கொஞ்ச நாளைக்கு இதுதான் வாட்ஸ்அப் டிபியாவே வச்சுருந்தேன். அந்த அளவுக்கு பின்னாடியும் வந்து ஒயிட் அண்ட் கோல்டு நான் போட்டிருக்கதும் ஒயிட் அண்ட் கோல்டு ட்ரெஸ்ஸு அப்படின்னோடனே எல்லாமே அப்படியே பக்காவாக பொருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஹீல்ஸ் வேறு போட்டிருந்தேன். அந்த ஹீல்ஸ் வழியிலே வந்து தத்தக்கா பொத்துக்கான்னு ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தேன் நான். அடுத்து ஒரே கான்வர்சேஷன் தான் சீரியஸாக போயிட்டு இருந்தது. அவங்க வந்து ரீல்ஸ் டான்ஸ் ஆடி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் அந்த விஜயோட பாட்டும் வந்து நல்லா வைரலாக போச்சு. ஸோ இந்த லுக்கும் அந்த அரபிக் வைப்லேயே இருக்கனாலே எனக்கு அதுக்கு டான்ஸ் ஆடி கொடுங்கன்னாங்க. நான் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன நம்மளுக்கு இதெல்லாம் வந்து எப்பயோ மூட்டை கட்டி வச்சுட்டோமே காலேஜ் டைம்லேயே திருப்பி ஆடு அப்படின்றாங்களே அப்படின்ட்டு நானும் வந்து கொஞ்சம் ஏதோ ட்ரை பண்ண நல்லா ஃபன்னாக வந்துச்சு. அதை நான் இன்னும் போஸ்ட் பண்ணல. நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். அது எனக்கே பார்க்க முடியல. அது அந்த அளவுக்கு வந்து அப்படியே நல்லா டான்ஸ் ஆடின மாதிரி இருக்காது. பட் அவங்க கேட்டாங்க அப்படின்ட்டு நான் கொஞ்சமாக லைட்டாக வந்து பட்டும் படாமல் ஆடி விட்டேன். ஸோ அவ்வளோதான். ஃபோட்டோஸும் முடிச்சாச்சு, ரீல்ஸும் எடுத்தாச்சு. கொஞ்சமாக எல்லாரும் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோதான் ரெஸ்ட்டு தான். மறுகையாக தான். அதுக்கு மேலே எந்த ஒரு ஒர்க்கோ எதுவுமே பண்ணுறதுக்கு மூடே இல்லை. ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக ஹீல்ஸ்லேயே அந்த பாயிண்டட் ஹீல்ஸ் ஒன்று போட்டு போயிருந்தேன். அதுலேயே நின்னதுனால ரொம்ப டயர்ட் ஆகிடுது. ஐ மீன் ரொம்ப டயர்ட் ஆகிடுத்தும் இல்லை, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இதோட நானும் இப்போ வளர ஆரம்பிச்சிட்டேன். இதோட நிறுத்திப்போம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. vlog எல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க டே இன் மை லைஃப் மாதிரி போடுங்க அப்படின்ட்டு. நான் நிறைய இப்போலாம் வெளியே போகிறதில்ல. ஆல்ரெடி எடுத்த பிரைடல் vlogsஸே அப்படி இருக்குது எக்கச்சக்கமாக. பிரைடல் மேரத்தான் போனதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டேஜ் எடுத்து இது பண்ணுறேன். ஆக்சுவலி ஐ லாஸ்ட் 6 மெமரி கார்ட்ஸ். 6 64 GB மெமரி கார்டு வந்து கரப்ட் ஆகிடுத்து. ஸோ அப்போ இமேஜின் அதில் எத்தனை vlogs போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதிலேருந்து இன்னும் நான் மீண்டு வரல. இருக்கிற vlogs எல்லாம் நான் சீக்கிரமாக எடிட் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்த vlogல பார்க்கலாம். பாய். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away, 'cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me? Well then baby have a taste. All the highs and the lows, no you'll never be the same. I don't really want